சின்ன பட்ஜெட்ல ஒரு தரமான ஒரு படம் ஒரு த்ரில்லிங்கோட பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா மலையாள படத்தை தான் பார்க்கணும். அது வந்து பிரவீன் கூட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைசல் ஜோசப் அவர் தான் வந்து இதில் வந்து ஹீரோவாக வந்து எஸ்ஐயா நடிச்சிருக்காரு. ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கடையில் வந்து ஒரு 12-13 பேர் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ள அடாவடித்தனையும் அட்டூழியம் பண்ற அத்தனை பேருமே அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கொலை நடந்துருச்சு. அந்த கொலையை வந்து பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும். போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ வந்து ஃபைசல் ஜோசப் வராரு. அவர் வந்து இந்த கொலை இது கொலையா தற்கொலையாங்கிற போது பாத்தீங்கன்னா அவர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இது கொலை தான், யாரும் எங்கேயும் போவாதீங்க, நான் இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பரபரப்பான சீன்ஸோட இந்த படம் நகருது. இதுதான் வந்து இந்த படத்தோடைய ஒன்லைனர். படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதாவது சின்ன பட்ஜெட்ல எந்த விதமான வெளியே எங்கேயுமே போகாம ஒரே செட்ல சும்மா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லிங், ஒரு 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 வசனங்கள் நல்ல அழுத்தமான வசனங்களோட ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு மாதிரி இருக்கிற படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம். ஃபைசல் ஜோசப் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஒரு புதுமுக இயக்குனர். அதுவே மிகப்பெரிய பாராட்டை கொடுக்கணும். புதுமுக இயக்குனர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. சோபன் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிக்கும்படியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட புதுமுக இயக்குனர் டைரக்ட் பண்ண படம். இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு மலையாள படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த படத்தை ஷாமன் கூட் ஷாப் அப்படிங்கிற இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படியான ஒரு திரைக்கதை உள்ள படமாக இருக்கு. இது ரசிக்கும்படியான படமாக வெற்றி பெற்றிருக்கு.